அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இதோ மீண்டும் தலைவலி ஆரம்பித்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா மறுபடியும் தொடர்ந்தும் தாக்குதலுக்கான நிர்பந்தமே கூடியிருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போதைய சூழலில் குவைத், பஹ்ரைன் இந்த ரெண்டு நாடுகளில் நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு நாங்கள் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஈரானுடைய சபாநாயகர் காலிபாப் அதை ஓப்பனாகவே தெரிவிக்கிறாங்க. ஓகே, அதை நாங்கள் இதாகவே நாங்கள் எடுத்துக்கிறோம். یا یه اقدام دیگه میخوام کنم. طبیعتا ما عکس العمل نشون ما ایره نقض پایان جنگ میتونیم، نقض تفاهم نامه و طبیعتا او هم ممکنه عکس آخرینش در واقع همین پریشب بود که این و کویت مقرهای آمریکا در اونجا مورد مقرهای آمریکا در اونجا بحرین و کویت மகராய் அமெரிக்கா தருஞ்சோம். குவைத், பஹ்ரைன் அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பர்களாம். அதுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் இருக்கிறதாகவும் சில முக்கியமான விடயங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு மேட்டர் தெரியுமா, கிங் ஹமாத் பின் ஈசா அல் கலீஃபா, கிங் ஆஃப் த பஹ்ரைன், மறுபடியும் தன்னுடைய யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டாரு. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த நார்மலான ட்ரெஸ்ஸிலேருந்து உடனே இராணுவ உடைக்கு மாறி இருந்தார். உங்களுக்கே தெரியும், யுத்தம் முடியும் வரைக்கும் நான் ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறதில்ல, இராணுவ ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறதில்ல அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். எல்லாம் அதே மாதிரி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இராணுவ உடையை அணிஞ்சிட்டாரு. என்ன நடத்த போகிறாங்கன்னு தெரியலை, பார்ப்போம். அடுத்த வேட்டைக்கு தயாராகின மாதிரி இருக்குது பஹ்ரைனும். அதே போல் எந்த லாங் டேர்ம் அக்ரிமெண்ட், negotiation with Iran and long-term agreement, technical talks, Tehran based it on previous round of negotiation. தொடர்ந்துமே இவங்களுடைய பேச்சுவார்த்தை இப்போ இன்னைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு முடிச்சிடலாம், நாளான்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்றதுலேருந்து இப்போ எங்கே போயிருக்குதுன்னா லாங் டேர்ம். அடுத்த வருஷம் முடிஞ்சிடும் போல், இன்னும் 2 மாதத்தில் முடிஞ்சிடும், இந்த 2 வருஷத்தில் முடிஞ்சிடும் போல், இன்னொரு 5 வருஷத்தில் முடிஞ்சிடும் போல் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ நம்ம இந்த 2 மாதம் 60 நாள் பீரியட்லாம் பேசுகிறோம் இல்லையா, அது நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது இந்த ஈரான் யுத்தம் இன்னொரு 5 வருஷத்தில் முடிஞ்சிடும் போல் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குது. லாங் டேர்ம் அக்ரிமெண்ட், என்னது லாங் டேர்ம் அக்ரிமெண்ட், அதாவது நீண்ட நாட்களுக்கான ஒப்பந்தங்கள். பார்ப்போம், இவனுங்க முடிக்க மாட்டானுங்க. அதே மாதிரி இன்றைக்கி அதிகாலையில் ஈராக்கில் நடந்த தாக்குதல், நாளைய தினம் ஹார்மோஸை தாக்கலாம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஐஆர்ஜிசி. அதுக்குரிய தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்றாற் போலவே பாக்ஸர் அம்பிபோஸ் குரூப் currently operating with the 11th Marine Expeditionary Unit, முக்கியமான யூனிட் ஒன்று சரியா, அவங்க உள்ள களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய மீண்டும் முக்கியமான ரேடார் சிஸ்டங்களை கண்காணிக்கிறதுக்கு. 2 பக்கமும் மாறி மாறி முருகல் நிலையிலேயே போயிட்டுருக்குது. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு, பிரார்த்தனை பண்ணுங்க. Mr. President, this is a presidential memo to the Environmental Protection Agency, a presidential memo supporting the freedom to fix. Americans have the freedom to fix their vehicle. President Trump insists upon it.
We are not going to be going after people who are fixing their own vehicle like past administrations have. Additionally, we've been concerned, President Trump has been concerned about aftermarket parts, cheap knockoff aftermarket parts coming into the United States, harming small businesses, harming Americans. This presidential memo puts an end to it. Also, the only third-party certification for these aftermarket parts, it's CARB in California, a process that's backlogged and faulty. So we're going to break that monopoly, and no longer will CARB be the only third-party certifier for these aftermarket parts. Again, President Trump is insisting on fixing it. This presidential memo does that. President Trump was calling me up on a Saturday night when this idea first came to his head, and he says he wants to do a press conference right away to get this over the top. In February 2nd, we signed a right to repair for our farmers so that they can repair their tractors and their non-road equipment, and this is covering everyone else. I mean, think about it. It came to my attention because I noticed they were arresting people for fixing their car. They were arresting people for fixing it. That's not even believable. Anyway, so it's right to fix, and I think it's really common sense. If somebody wants to fix, some of these people are better mechanics than the mechanics in the shop. They're telling the mechanic in the shop how to fix their car or their truck. We signed the truck one a little while ago. So I'm going to sign this, and I'll be happy about it. We rule by common sense to a large extent. All right, Lee, good job. Thank you. Thank you, sir. Okay.